சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஒடிசாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பிரதர் அருள் சார், நான் உங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் மெசேஜஸ்லாம் ஒடிசாவில் ஒரு மூவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, செபிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆதிக்கத்தில் ஆஸ்வதிக்கிட்டோம். அதில் முக்கியமான ஒரு ரோல் சினிமா ஆக்டர் தப்பி மிஸ்ரா. அந்த தப்பி மிஸ்ராவுடைய சில வார்த்தைகளை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவர் சொல்கிறத நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவருக்காக செவிங்க. என்னுடைய சேனல் வந்து ஒடிசா மிஷனரிஸ். யூடியூப்பில் ஒடிசா மிஷனரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஒடிசா மிஷனரிஸ். ஸோ இந்த நம்பர் 6380161628 6380161628. இப்போ நான் அந்த தப்பி மிஸ்ரா சினிமா ஆக்டர் பண்ணுறத, அவர் நமக்கு விதமாக பேசுகிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் மொழிபெயர்க்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவருக்காக ஜெமிங்க. கத்தந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல் அனுப்பணும், அனுப்பிட்டு இருக்கிறார். உண்மையாகவே ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. உண்மையாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் பாதுகாக்கிறார், பாதுகாப்பாக அதில் சந்தேகமே இல்லை. நீங்களுடைய ஜபத்தில் இன்னும் தாங்குங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாங்க, நம்ம அவர் பேச அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கலாம். வர நாட்கள் அவர் ஹிந்தி போட்டு எல்லா வீடியோ முடிஞ்சால் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பார்ப்போம். இவர் தான் அந்த சினிமா ஆக்டர் தப்பி மிஸ்ரா. அவரோட சேனல் பார்த்துக்கோங்க, தப்பி டாக். அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்க. କଣ କଲେ ନା ତାପରେ ଚାଲି ଚାଲିକି ପଳେଇଲେ ଈଶ୍ୱର। ମୁଁ ଈଶ୍ୱର ତମେ ମାନେ ମୋ କଥା ମାନିବ। ବାଣ୍ଡରୁ ବିରୋଧமா பேசிட்டு இருக்காரு। ତମେ ଆଗେ ମରିଗଲା ତିନିଟା କଣ୍ଟାର ଟାଙ୍ଗି ଦେଲେ, ମରିଗଲା, ଦେହ ତ୍ୟାଗ କଲେ, ତମର ହିସାବରେ ଦେହ ତ୍ୟାଗ କଲେ, ତାପରେ ଜୀବନ ପଶିଲା ପରେ ଧର୍ମ ପ୍ରଚାର କରିଦେଲେ। ସେଇ ଯୋଉ କାହିଁକି ମରଣத்தையும் தரகுறவா பேசுறாரு। କଣ ଗାଳି ପଡୁଛି ଶୁଣନ୍ତୁ, ମୋ ବାକି ଯିବ, ମତେ କଣ ପାରାଲିସିସ୍ ହବ, ମୋ ଦେହରେ ଶୈତାନ ବସିବ, ଆଉ ସବୁ ଭେରାଇଟି ଗାଳି ଅଫ୍ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ କମ୍ୟୁନିଟି ମତେ ଶୁଣ। ତମେ ଆଉ ତମ ଈଶ୍ୱରଙ୍କର ஜீரே ଯଦି தம் ଅଛି, ମୋ ଦେହରେ ଗୋଟେ ଶୈତାନ ବସେଇକି ଦେଖିବ। உங்களுக்கு இல்லை உங்களுடைய கடவுளுக்கு சக்தி இருந்தா, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இல்லை உங்களுடைய கடவுளுக்கு சக்தி இருந்தா எனக்குள்ள ஒரு பிசாசு வரட்டும், பிசாசு அனுப்புங்க பார்க்கலாம்। ଦି ଜଣ ମିଶ, ତମେ ଯୋଉ ଅଛ ତମର ଗସ୍ପେଲ ଟସ୍ପେଲ ଫାଦର ପିତର, ତମେ ତ ସବୁ ଏତେ ଶୈତାନ କାଢି ଦଉଛ, ସେ ସବୁ ପଳେଇ ଯାଉଛ ତାଙ୍କ ଦେହରୁ କାଢିକି। ସେ ଶୈତାନ 20-25ଟା କାଢିକି ମୋ ଦେହରେ ପୁରେଇ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஃபாதர் பிஷப் நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க, எத்தனையோ சைத்தான எத்தனையோ பிசாசுகளை விரட்டுறீங்களே, முடிஞ்சால் அது எனக்குள்ள அனுப்புங்க பார்க்கலாம்। நானும் உங்களை போல ஏசுன்னு பைத்தியக்காரனை போல் ஆக்குங்க பார்க்கலாம்। நான் ட்ரக்ஸ் சொன்னால் அதை நானும் அந்த போதை பொருள் தான் ஒன்றும் எடுக்கலை। ତେଣୁକରି ବନ୍ଧୁଗଣ ସଜାଗ ହୁଅନ୍ତୁ, ସଚେତ ହୁଅନ୍ତୁ। ଏଇଭଳିଆ ଚୋର ଟାଉଟର ଦଲାଲ ମାନଙ୍କ ପାଖରୁ ଜଗତ ହୁଅନ୍ତୁ। ଏଇଭଳିଆ ଚୋର ଟାଉଟର ଯେତେ ଦିନ ପର୍ଯ୍ୟନ୍ତ ଆମ ଦେଶରେ ବଞ୍ଚିଥିବେ, ସେତେ ଦିନ பர்யନ୍ତ ଆମେ ମାନେ ଆଗକୁ ବଢ଼ିପାରିବାନି। ଆଉ ଗୋଟେ ଛୋଟ କଥା କହିବି, ସନାତନୀ என்ன சொல்கிறேன்னா, உங்களை போல் ஏமாத்துக்காரங்க ரவுடிங்க எவ்வளோ நாள் இந்த தேசத்தில் இருப்பாங்களோ அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த தேசம் முன்னேறாது அப்படின்னு சொல்கிறாரு। அதுக்கப்புறம் சனாதனி மூவியை எதிர்த்த சிலரை பற்றி திட்டுறாரு। நீங்கள் ஒரு என்ன சொல்கிறாருன்னா, ତମମାନଙ୍କ ଭଳିଆ ହିଞ୍ଜିଡ଼ା ଗୋଟିଏ ଜିନିଷ କରିପାରିବ, ଛୋଟ ଛୋଟ ରିଭ୍ୟୁ ବନେଇ ପାରିବ। ତମେ ହିଞ୍ଜିଡ଼ା, ତମରି ମାନଙ୍କ ଭଳିଆ ଲୋକମାନଙ୍କ ପାଇଁ ନା ଭାରତ ଆଜି ପଛରେ। ତମେ ମାନେ ହିଁ ଦେଶଦ୍ରୋହୀ, ତମେ ମାନେ ହିଁ ଜାତିଦ୍ରୋହୀ। ତମ ମାନଙ୍କ ପାଇଁ ତମେ ମାନେ ହିଁ ଏ ଯୁଗର ମିର୍ଜାଫର। ଆମରି ହିନ୍ଦୁ ଭାଇ ମାନେ ଏଇ ମୁଭିକୁ କହୁଛନ୍ତି, ଆମେ ତ ଓଡ଼ିଶାରେ ରହିଛୁ, ସର୍ବଧର୍ମ ଏକ, ଆମେ ସର୍ବଧର୍ମକୁ ସମ୍ମାନ ଦଉ। ମୁଁ ସିମ୍ପଲି କଥା କହୁଛି, ଆମେ ସମସ୍ତେ ଭାଇ ଭାଇ। ମୁଁ ହିନ୍ଦୁ, ମୁଁ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ମାନଙ୍କର ଭାଇ ନୁହେଁ। அசலாக கேளுங்க,
நான் வந்து ஹிந்து. நான் கிறிஸ்தவனுடைய சகோதரன் கிடையாது. நான் கிளியராக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நான் எந்த கிறிஸ்தவனுக்கும் சகோதரன் கிடையாது. நீங்கள் கொடினா உங்கள் குடி, அதாவது உங்கள் குடியில் சொன்னால் கூரை வீடு, அதுதான் குடின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே போங்க. உங்கள் பவுனா மகளை விவாகம் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் நான் உங்களோட சேர மாட்டேன். நான் ஹிந்து. நான் சார் வரைக்கும் ஹிந்துவாக தான் இருப்பேன். என் வீட்டுக்கு இந்துக்காரங்க தான் வருவாங்க. எனக்கும் இந்து கிறிஸ்தவங்களுக்கும் எந்த தொடர்பும் சம்மந்தமும் இல்லை. நான் இன்னொரு டிக்ளேர் பண்ணுறேன். நான் இந்த ஃப்யூச்சரில் வேலை தரும்போது எந்த கிறிஸ்தவங்களுக்கும் வேலையில் வேலையை நான் தரமாட்டேன். உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன், பார்க்குறவங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். எந்த கிறிஸ்டினுக்கும் உங்ககிட்ட நீங்கள் சேர்க்க வேண்டாம், உங்ககிட்ட அவங்கள வைக்க வேண்டாம். ସଂସ୍ଥା ଗୁଡ଼ିକ ଏଗାର ତ ପାଠ ସାଠ ପଢ଼ିନାହାନ୍ତି, ଯେଉଁ ଆମର ଜାତିଶଙ୍କର ବର୍ଣ୍ଣଶଙ୍କର ଲୋକ ଗୁଡ଼ା, ଜାରଜ ଲୋକ ଗୁଡ଼ା, ସେମାନେ ବେସିକାଲି କ'ଣ କାମ କରନ୍ତି? ସିକ୍ୟୁରିଟି ଗାର୍ଡ଼, ପ୍ଲେଟ୍ ଥୁଆ, ଏଇ ଯେଉଁ କାମ ଗୁଡ଼ା. ତ ବେସିକାଲି அதாவது இவங்க தான் அதிகமாக படித்தவங்க தான். அந்த கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆனவங்க அதிகமாக படித்தவங்க கிடையாது. இவங்க அதிகமாக செய்கிற வேலை என்னென்னா செக்யூரிட்டி வேலை, பாத்திரம் கழுவுறது. அதுவும் நம்மளுக்கு இந்துக்களுடைய கடையில் தான் செய்வாங்க. நான் உங்களை நேசித்து சொல்கிறேன், விரும்பி சொல்கிறேன். இந்த இந்து கம்யூனிட்டிக்காரங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது இந்த கீழ்த்தனமாக நடந்த இவங்களை சமுதாயத்தை விட்டு ஒதுக்குங்க. யாரை? கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆனவங்கள சமுதாயத்தை விட்டு ஒதுக்குங்க. ଯଦି ଆପଣ ଜାଣିଲେ ଗୋଟେ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ମାଲିକର ଏ ବସ୍, ଯେମିତି ଗୋଟେ ପାଣି କୋଚ୍ ଅଛି ଆମ କଟକରେ, ମୁଁ ଆଜି ଜାଣିଲି ସେ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ବୋଲି। ସେ ଗୋଟେ କଟକ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ, ତାଙ୍କର ନା ତାର ପାଣି, ଆଉ ତା ବସ୍ରେ ଚଢ଼ୁ. நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது, கட்டக்கில் ஒரு பஸ் ஓடுது, அது பேர் பாணி. ஆனால் பேர் தான் பாணி, ஆனால் ஓனர் வந்து கிறிஸ்டியன். ஸோ இனி அந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன். அவனுடைய வண்டியில் ஓட்டுறதுக்கு டிரைவரை கூட கிறிஸ்டியனை வைக்கிட்டோம். இந்துக்காரங்க போவாதீங்க. କୌଣସି ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଲୋକକୁ ଆପଣ ବିଲକୁଲ ପ୍ରଶ୍ରୟ ଦିଅନ୍ତୁନି, ଏମାନଙ୍କୁ କାମରୁ ବହିଷ୍କାର କରନ୍ତୁ, କିଛି କରନ୍ତୁ ନା, ଏମାନଙ୍କୁ ଟୋଟାଲି ଏମାନଙ୍କ ଦୋକାନକୁ ଯାଆନ୍ତୁ ନାହିଁ, ଏମାନଙ୍କ ସାଙ୍ଗରେ ଖାଆନ୍ତୁ ନାହିଁ. ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ୱେଟର ଯଦି ଆପଣଙ୍କୁ ଆସୁଛି କେଉଁ ହୋଟେଲରେ ଦେବା ପାଇଁ, ସିଧା କୁହନ୍ତୁ ଭାଇ ତୁ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ, ମୁଁ ତୋ ହାତରୁ ଖାଇବି. அவர் சொன்னது கவனிச்சிங்களா? ஏதாவது கிறிஸ்டியனுக்கு உங்கள் இதில் வேலை தராதிங்க. அவங்கள நெருக்கப்படுத்துங்க. ஏதாச்சும் ஹோட்டல் அவங்களோட சேர்ந்து சாப்பிடாதீங்க. ஏதாவது ஹோட்டலில் உங்களுக்கு சர்வ் பண்ணுற அந்த சர்வீஸ் பாய் ஒருவேளை கிறிஸ்டியனாக இருந்தால், நீ கிறிஸ்டியன் உன் சாப்பாடு எனக்கு வேண்டான்னு சொல்லுங்கள். இது எப்படி ஒரு கீழ்த்தரமான ஜாதி சொன்னால், இவங்க மாடியும் சாப்பிடுவாங்க, பன்னியும் சாப்பிடுவாங்க. இவங்க நமக்கு மட்டும் சத்துரு இல்லை, அதாவது இந்துக்களாகிய நமக்கு மட்டும் சத்துரு இல்லை, முஸ்லீம்களுக்கும் சத்துரு. இவங்க மாடியை சாப்பிட்றாங்க, பன்னியை சாப்பிட்றாங்க. எவ்வளோ கீழ்த்தரமான ஜாதி. சர்ச்சில் கூட கேக்கு பண்ணுறாங்க, அதை மிக்ஸ் பண்ணி கேக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் அந்த சர்ச்சில் சாப்பிடுங்க, மாட்டுடைய இதுலேயும் பன்னிட்டு இதுலேயும் சாப்பிடுங்க. ଖ୍ରୀଷ୍ଟିଆନ କମ୍ୟୁନିଟିର ବ୍ଲଡ୍ ମୁଁ ମରିଯାଉଥିବି, ମୋତେ ଦବନି। ମୁଁ ଶୁଣିବି ଯଦି ମୁଁ ମରିଯାଉଛି, ଆଉ ତ କୋଉ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଲୋକ ମୋତେ ବ୍ଲଡ୍ ଦବ, ମୁଁ ମନା କରିବି। ଚାରଜ ଲୋକ ପାଖରୁ ବ୍ଲଡ୍ ନେବି, ଛି ଆଥୁ ଭଗବାନ। என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை
கிறிஸ்டியனுடைய ரத்தம் நான் சாகிற நேரத்தில் எனக்கு ரத்தம் தேவைப்படுது. ஒருவேளை அது கிறிஸ்டியன் ரத்தம் சொன்னால் எனக்கு அந்த ரத்தம் தேவையில்லை, நான் செத்தாலும் சாவறேன், எனக்கு அந்த ரத்தம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ସେତିକି ମତେ ମାନେ ଏତେ ତଳକୁ ନ ନେଇ ଯାଆନ୍ତୁ ଯୋଉଠି ମତେ ଗୋଟେ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଲୋକର ବ୍ଲଡ୍ ଦରକାର ପଡୁ, ମୁଁ ତ ନେବିନି. பகவான் என்னை எப்படி, அதாவது இறைவன் என்னை இப்படி கீழ்த்தரமாக கொண்டு போகக்கூடாது. அதாவது கிறிஸ்தவங்களுடைய ரத்தத்தை நான் நோக்கி வாங்குறதுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ମୁଁ ମରିଯିବି ପଛେ ନେବିନି, ମୁଁ ଲିଖିତ நான் செத்தாலும் சாவேன். ஆனால் அது ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଲୋକମାନେ ମୋର ଭାଇ ନୁହେଁ. நான் எழுதி வச்சிருவேன், நான் செத்தாலும் சாவேன், கிறிஸ்தவன் என்னுடைய சகோதரன் கிடையாது, அவங்களுடைய ரத்தம் எனக்கு தேவையில்லை. ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଲୋକମାନେ ମୋ ଶତ୍ରୁ. கிறிஸ்தவன் என்னுடைய சத்துரு. ଯୋଉମାନେ ଧର୍ମ ପରିବର୍ତ୍ତନ କରିକି ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ହେଇଛନ୍ତି ସେମାନେ ଆଜିଠୁ କଣ ବିଗତ ଦିନରୁ ଏମାନେ ମୋ ଶତ୍ରୁ. ମୋର କୌଣସି ମୁଁ ଯୋଉଠି କାମ କରିବି ନାହିଁ. நான் இந்த கிறிஸ்தவங்க என்னுடைய சத்துரு. நான் இங்கே வேலை செய்யும்போது அவர் சினிமா ஆக்டரு, என்னுடைய கூட இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க இருந்தால் அந்த ப்ராஜெக்டில் அந்த மூவியில் நான் நடிக்க மாட்டேன், ஒர்க் பண்ண மாட்டேன். ଆଶା କରିବି ୟା ପରେ ମୁଁ ଜାଣିନି ଆମ ଓଡ଼ିଆ ଇଣ୍ଡଷ୍ଟ୍ରି କେହି କଳାକାର ଅଛନ୍ତି କି ନାହିଁ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ, எனக்கு தெரியல, ତା ସହିତ କାମ କରିବି ନାହିଁ. எனக்கு தெரியல ஒடிசா சினிமா ஃபீல்டில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களான்னு. இருந்தாங்கன்னா நான் அவங்களோட சேர்ந்து இனி வேலை செய்ய மாட்டேன். ଓଡ଼ିଆ ଇଣ୍ଡଷ୍ଟ୍ରିରେ ଯଦି କୌଣସି ଖ୍ରୀଷ୍ଟିଆନ କୌଣସି ମୁଭିରେ କାମ କଲା, ସେ ମୁଭିର ପ୍ରଚାର ପ୍ରସାର ମୁଁ କରିବି ନାହିଁ କି ଦେଖିବା ପାଇଁ ଯିବି ନାହିଁ. ஏதாவது ஒரு கிறிஸ்டின் ஒரு ஒடிசா மூவியில் இது பண்ணார், இன்வால்வ் பண்ணாருன்னா அதை நான் பார்க்கறதுக்கும் போக மாட்டேன், அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். ଲୋକମାନଙ୍କୁ ବି କହିବି, நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். ମୁଁ ଆମ କମ୍ୟୁନିଟିକୁ କହିବି, ଆମ ହିନ୍ଦୁ କମ୍ୟୁନିଟିକୁ, ଭାଇ ତା ଦେହରେ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଅଛି ନା କରିବି. நான் இந்து கம்யூனிட்டிக்கு சொல்லுவேன், அதில் கிறிஸ்தவனுடைய இது இருக்குது, அதனால் அங்கே போகாதீங்க, பார்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. ଏମାନଙ୍କ ଢଙ୍ଗରେ ହିଁ ଆମେମାନେ ବହିଷ୍କାର କରିପାରିବା. இவங்க வழியிலேயே நம்ம சரி பண்ணோம். ଏମାନେ ଆମ ଧର୍ମକୁ ନିଚା ଦେଖାଉଛନ୍ତି, ଏଇମାନଙ୍କୁ ଏମିତି କରିକି ହିଁ ବହିଷ୍କାର କରିପାରିବା. ଯେତେବେଳେ ଚାକିରି ପାଇଁ ଆସୁଛନ୍ତି ଏମାନେ କାହାର ଦୋକାନକୁ, ଆପଣମାନେ ଯାଉଛନ୍ତି କିଛି କିଣିବା ପାଇଁ, ସିଧା ପଚାରନ୍ତୁ. இவங்களுக்கு இப்படி பண்ணி தான் இவங்களை நொறுக்கணும். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கடையில் ஏதாச்சும் பொருளை வாங்க போகும்போது நீங்கள் கேளுங்க அந்த கடைக்காரனை, நீங்கள் கிறிஸ்துவனா இந்துவா, நல்லா கேளுங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கடையில் வாங்க போகும்போது கிறிஸ்டினா இந்துவான்னு கேளுங்க. அவன் கிறிஸ்துவன் சொன்னால் போ எனக்கு தேவையில்லை, டைரக்டாக சொல்லிடுங்க. சமுதாயத்தை விட்டு உங்களை நம்ம நிச்சயம் ஒதுக்கணும். கிறிஸ்தவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லைன்றது அவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. 50% କେବଳ କ୍ୟାଥୋଲିକ ଚର୍ଚ୍ଚ ମାନେ ଯୋଉ କ୍ୟାଥୋଲିକ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ମାନେ ହେଲା, 37% ହେଲା ପ୍ରୋଟେଷ୍ଟାଣ୍ଟ, ଅର୍ଥୋଡକ୍ସ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ମାତ୍ର 12%, ଆଉ ଅଦର ରହିଲେ 1%. ଏମାନେ ଯୋଉ ଆମର ବନିଛନ୍ତି ଏମାନେ କଣ ଜାଣିଛନ୍ତି, ଏମାନେ ହେଲେ ସେଇ ଯୋଉ ଅଦର ବାଲା 1% ଅଛନ୍ତି, ବେଶୀ ନାହିଁ. ଏମାନଙ୍କୁ ପୁରା କହିଲେ ଏମାନଙ୍କର ଅଖା ବିରିରେ ଟୋଟାଲ ନାହିଁ, କିଛି ନୁହେଁ, ଏମାନେ ଛି ଆଥୁ ବାଲା ଯୋଉ ଜିନିଷ. ଏବେ ଏ ଯୋଉ କ୍ୟାଥୋଲିକ ଚର୍ଚ୍ଚ ବାଲା ବାକି 3 ଜଣଙ୍କୁ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ମାନନ୍ତି. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்டியன் கேத்தலிக் அந்த 50% கேத்தலிக்ஸ் வந்து மற்றவங்களை வந்து கிறிஸ்டியனாக அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது, இவங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லைன்றதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. এই পার্টটাই 3 ଜଣ ପାର୍ଟକୁ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ବୋଲି ମାନନ୍ତି. ଏଙ୍କ ଭିତରେ ଝଗଡ଼ା, ଇଏ କହୁଛନ୍ତି ଆମେ ଅରିଜିନାଲ ଖ୍ରୀଷ୍ଟିଆନ, ସେମାନେ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரிஜினல் கிறிஸ்டின், அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரிஜினல் கிறிஸ்டின், இவங்களுக்குள்ளேயே சண்டை. அவர் என்ன சொல்கிறா, உங்களுக்குள்ள நீங்கள் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒடிசா வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் இதுக்கப்புறம் இன்னும் அசிங்கமாக ரொம்ப பேசுகிறாரு, உங்கள் அப்பா அம்மா அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. நான் அதெல்லாம் போட விரும்பலை. ஸோ என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, உங்களுடைய சபையில் இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்லுங்கள், நம்முடைய மக்கள் இருக்கிற SC ST ஏரியா மற்றும் இல்லை, ஒடிசாவில் கட்டாக், புவனேஸ்வர் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்பட்டுருக்கு. நிறைய பேர் சந்திக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இப்போ இவங்களுடைய பிரச்சாரங்கள் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை முடக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய சபையில் எல்லாருமே சொல்லுங்கள், பிஸ்னஸ் ஒடிசாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் லேண்ட் வாங்குங்க, சீப் ரெண்டில் தான் இருக்கும், கண்டிப்பாக லேண்ட் வாங்குங்க, உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மிஷினரி தான், எனக்கு இன்னும் ஆண்டு கிருபையினால் நான் சொல்ல முடியும். இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் இது வரைக்கும் மேரேஜ் பண்ணல. என்னுடைய பேர் அருள் சாம்.
நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பிஸ்னஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லேயும் நமக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஒடிசாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும், ஒரு சில ஸ்டேட்டை தவிர நமக்கு எல்லா ஸ்டேட்லேயும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு சில ஸ்டேட்லேயும் இந்த பாஸ்டர்ஸ் நெட்வொர்க்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். சில பொருளாதார பிரச்சனைனால தான் எங்களால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல. நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் அருள் சார். நீங்கள் உங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஊக்கப்படுத்துங்க. இது மாதிரி வடநாடுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் லேண்ட் வாங்குறதுக்கும், ஏன்னா நீங்கள் லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா நம்ம மக்களே அதிலே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும். ஹார்வெஸ்ட் பண்ணுறது, விவசாயம் செய்கிறது, அந்த விவசாயத்தில் நீங்கள் கொடுத்தாலே அவங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யாரையும் போய் கை கட்டினீங்கன்னு அவசியம் இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்காலர்ஷிப் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டின் ஸ்காலர்ஷிப்லாம். இப்போ என்கிட்ட 2 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த பாருங்கள், நான் வந்து சென்னை வந்திருக்கேன். இப்போது 2 பிள்ளைங்க எங்களோட பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு பையன், சின்ன பையன், அந்த லாஸ்ட்டில் படுத்துருக்க சின்ன பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. ஹாஸ்டலுக்கு 1000 ரூபா ஃபீஸு. ஸோ நான் அவங்க அப்பா கட்டாமல் வச்சுருந்தா, சரி நான் சென்னை போகிறேன் அங்கே அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்முடைய மக்கள் சந்திக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் அது, அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய சர்ச்சில் இருக்க எல்லா பிலீவர்ஸ் கிட்ட சொல்லி சின்ன சின்ன பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்கள ஒடிசாவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஒடிசாவில் கண்டிப்பாக நம்ம ஆட்கள் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ தான் சிசிடிவி எல்லாமே ஃபோன்லேயே பார்க்க முடியும். நீங்கள் வரணும்னு அவசியமே இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு பொருளை சப்ளை பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்மையானவர்களை தருவாங்க. கண்டிப்பாக இப்படிலாம் ஊழியங்களுக்கு, அங்கே இருக்கிற மிஷினரிகளுக்கெலாம் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என் பேர் திரும்ப சொல்கிறேன், அருள் சார். யூடியூப்பில் ஒடிசா மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலாம். 6380161628. ப்ரைஸ்லார்ட். இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமோ சீக்கிரம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் இந்த வீடியோ, இந்த சினிமா மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்பணும். இப்போ நம்ம வீடியோ காட்டினால அவர் பேர் வந்து தப்பி மிஸ்ரா. இவர் ஒரு RSS உடைய பினாமி. அதோடைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதையும் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இதுதான் இவர் ஒரு RSS உடைய பினாமின். அவருடைய ஒரு கடைசி ஒரு 7 years உடைய இதெல்லாம் பார்த்தேன். இது பாருங்கள், யாரோட சேர்ந்து இருக்கிறான்னு பாருங்கள். இது யாருன்னா RSS உடைய லீடர், அவருடைய பினாமி இவர். உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நான் அது தெளிவாக இன்னும் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கிறவங்க ஜெபத்தில் தாங்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சில தேவைகளும் இருக்குது. உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் இன்னும் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கர்த்தர் நடத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில மிஷினரிஸ் இருக்காங்க, அவருக்கு பதில் கொடுக்க, உத்தரவு கொடுக்க எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் டைமிங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உதவி செஞ்சிங்கன்னா ஒரு பக்கத்தில் அதுவும் நல்லதாக இருக்கும். என் நம்பர் திரும்ப சொல்கிறேன், 6380161628. ஸோ ஓகே, ப்ரைஸ் தி லார்ட்.